ஹாய் கைஸ். எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எப்படின்னாலே நமக்கு தோன்றது, எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது பார்த்திங்கன்னா சங்கர் சார் தான். அதுக்கு ஃபுல் மீனிங் கொடுக்க எல்லோரும் எஃபோர்ட் போடுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க நிறையா பேர் எஃபோர்ட் போடுறாங்க தான். ஆனால் அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப அதிக எஃபோர்ட் போடுறது சங்கர் சார் மட்டும்தான். நான் எனக்கு தெரிஞ்சு அவர் தானே, அதனால் அவர் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு இந்தியாவிலே வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்கன்னா அது எஸ்பிஓ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா எனக்கு தெரிஞ்சு இப்போது பக்கத்துக்கு ஒரு 2-3 இதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்னு சொல்லி நிறையா வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமௌண்ட் கட்டி நிஜமாலுமே ஏமாந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிகமாக கட்டி அது வேஸ்ட்டாக அதிக ஆசைப்பட்டனாலே என்னமோ தெரியல ஏமாந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தளவுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறக்கும் ஒருத்தருக்கு நம்ம ஒரு 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மந்த்லி நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனாவே அதுக்கு நம்ம இயர்லி நம்ம இவ்வளோ டேக்ஸ் கட்டணும். ஒரு 2.5க்கு மேலே 2.5 lakhsக்கு மேலே டேக்ஸ் கட்டணும்னு ரூல்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதில் எத்தனை டேர்ன் இது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதனால் எத்தனை டேக்ஸ் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். அதை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது அவங்களும் உயர்ந்து நம்மளையும் அவங்க கூடயே உயர்த்தணுன்னு தான் எஸ்பிஓ நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு எவ்வளோ தெரியாததெல்லாம் நிஜமாலுமே நான் என் வீட்டுக்காருக்கே நான் சொல்லித்தர அளவுக்கு நான் இதில் நிறைய கற்றுட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்டஸில் எல்லாருமே ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான் சுஜி மேம் சொல்லுவேன். அவங்களுக்கு நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. கமெண்டஸும் இல்லை, என் ஃப்ரெண்டும் சொன்னால் அவங்களும் நல்லா எல்லாருமே ஒரு அன்பாக பேசுகிறாங்க. எஸ்பிஓ கொண்டு வர ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், எல்லோரும் நினைக்கிறோம். அது எந்த ஒரு இதாகட்டும், ஸ்டார் ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஸ்ட் ஆகட்டும், பைமோட் ஆகட்டும், அதில் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாதே கிடையாது. ஸோ இன்னுமே நிறைய கம்பெனிகளும் மெர்ஜ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம அவங்களோடையும் சேர்ந்து நம்மளை இன்னும் அவங்க கூடயே உயர்த்தி தான் நம்மளை கொண்டு போகிறாங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். சங்கர் சாருக்கு தான் நான் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லணும். எஸ்பிஓ கண்டிப்பாக இந்தியாவிலேயே பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்க ஒரு கம்பெனியாக வரணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ வளர்ந்துட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியல, ஆனால் வளர்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அது மேலே எனக்கு 100% சார் பேசுகிறதுலையும் அவங்க அந்த கம்பெனி மேலேயே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் கூட எனக்கு இதுக்கு இன்னும் ஃபுல் சப்போர்ட் இது வரைக்கும் இன்னும் சொல்லலை. சொன்னால் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை எஸ்பிஓக்காக மட்டும். ஆனால் நான் அவர்கிட்டையும் நான் இன்னும் உடச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எஸ்பிஓவும் சங்கர் சார் பேசுகிறதும் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே. நாங்கள் அவ்வளோ ட்ரஸ்ட், நான் அவங்கள அவ்வளோ நம்புகிறேன்.